ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 11th ஜூலை 2024ஓட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ் டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்தது, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ரீசெண்டாக வந்து நிஃப்டி வந்து ஓரளவுக்கு அப்பர் சைடு போக முடியாமல் கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. 2 நாளாகவே வந்து நல்லாவே விழுந்திருக்குது நிஃப்டி. ஸோ என்றைக்குமே வந்து இன்ட்ராடேயில் பயங்கரமாக வாலட்டைலாக இருந்தாலும் ஃபினிஷ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சமாக ஒரு 8 பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டில் க்ளோஸ் ஆச்சுது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 52 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக காட்டுது. இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து நினச்சதை விட பெட்டராக வந்திருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம் கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக வந்து நிஃப்டி ஓரளவு நெகட்டிவாக இருந்ததும் ஒரு காரணம் நிஃப்டி மறுபடியும் ரேலி ஆகிறதுக்கு. அப்புறம் ஸ்டாக்ஸில் வந்து டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ONGC இருக்குது. அது ஒரு 6 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் அவங்க வந்து ஆயில் அப்புறம் கேஸ் இதை வந்து இந்தியாவிலே வந்து எடுக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் அப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு வந்து நிறைய வந்து முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபியூவலுக்கு வந்து நம்ம வந்து அடுத்த நாடை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளே வந்து அதுக்கான வளங்களை நமது நாட்டில் இருந்து எடுக்கிறதுக்கான கண்டுபிடிப்புகளை பண்ணுறதுக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக ONGC ரொம்ப பெனிஃபிட் ஆகும். அதனால் ONGC வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் BPCL பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. அது ஒரு 6 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அது எதனாலும் பார்த்தோம் அப்படின்னா, BPCL வந்து ஒரு 1 ட்ரில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான நியூஸஸ் வெளியே வந்ததுனால BPCL வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கோல் இண்டியா ஒரு 9 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல் இண்டியா வந்து BHEL கூட டைஅப்பில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால கோல் இண்டியா ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் 3rd இருந்துச்சு. ஸோ டாப் கெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸாக தான் இருந்தது. அப்புறம் டாப் லூசர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக நல்லா ரேலி ஆகிட்டு இருந்தது. ப்ராஃபிட் புக்கு நடந்ததுனால விழுந்திருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 104 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து Q1 அப்டேட்டு ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி. அந்த அப்டேட் வந்து ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருக்குது அந்த ரிசல்ட்னால. ஸோ அதனால் மார்க்கெட்டில் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து நல்லாவே விழுந்திருக்குது. அப்புறம் மஹிந்திரா பார்த்திங்கன்னா அது ஒரு 33 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு ரீசன் வந்து ரீசெண்டாக மஹிந்திரா அவங்களோட XUV 700 வந்து ஒரு 2 லட்ச ரூபா அளவுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு பண்ணி விற்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமான அளவுக்கான டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கவுண்ட்னால் மார்க்கெட் வந்து என்ன நினைக்குதுன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு இருந்த டிமாண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சதுனால தான் இவங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸும் நிறைய டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட அந்த டிஸ்கவுண்ட் வந்து கொஞ்சமாக இன்வெஸ்டர்ஸை வந்து கொஞ்சம் டவுட் பண்ண வைக்கிது. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு குறைஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு இவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களோ. அதே மாதிரி ஜூன் மந்த்லேயும் வந்து வந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட செல்லிங் டேட்டா வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸில் கொஞ்சம் ப்ரெஷரை போட்டதுனால தான் இவங்க வந்து இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி மக்கள்
அதாவது மார்க்கெட் ரொம்பவே நம்புறதுனால மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு சொன்னதுமே 2 நாளாக பயங்கரமாக அவ்வளோ வச்சுட்டாங்க. ரொம்பவே செல் ஆஃப் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் நடந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 6 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க முறையாக செல் பண்ணுறாங்க. 1137 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் பார்த்தோன்னா 4வது கண்டினியூஸ் டேவாக அவங்க வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 1676 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஏஎஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா 4 டேஸாக வந்து கண்டினியூஸாக பை பண்ணுறது இதான் முறையாக பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 நாள் 2 நாள் அவங்க பை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க டிஏஎஸ். பட் இந்த முறை வந்து ஏறக்குறைய 1.5 மாதத்துக்கு அப்புறமா வந்து அவங்க 4 நாளாக கண்டினியூஸாக பையர் சைடில் இருக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஐ சைடில் வந்து கொஞ்சமாக அந்த அவங்க பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓரளவு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நல்லா பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகியிருக்காங்க பை பண்ணுறதில்ல. மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஹையில் இருக்கிறம்போது அவங்களோட செல் வந்து ரொம்பவே மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு டிஎஸ் வந்து ஓரளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து எஃப்ஐஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு பையை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஏன்னா டிஎஸ் மட்டுமே வந்து மார்க்கெட்டை எப்பவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ எஃப்ஐஸும் வந்து அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு நல்ல விஷயமாக அமையும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஸ்டில் எஃப்ஐஸ்ட் வந்து இதை விட அதிகமான அளவுக்கு பை எதிர்பார்த்துட்ருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் மட்டும் ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. மற்றபடி S&P 500 நாஸ்டாக் எல்லாமே வந்து அதிகமான அளவுக்கு விழுந்துருந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பை அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் நியூஸுங்கிற ஒரு பழைய தியரி தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாமே வந்து ரொம்பவே நெகட்டிவாக வந்து இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ரொம்பவே ப்ரெஷரில் வச்சு அது மார்க்கெட் வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டில் வொலட்டைலாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் ஃபெட் சேர்மனும் வந்து கண்டிப்பாக ஒரு ரேட் கட் நான் அந்த வருஷம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குது. அந்த டேட்டா பார்த்திங்கன்னா அனலிஸ்ட்லாம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை விட ரொம்பவே பெட்டராக வந்துருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டை ரொம்பவே சந்தோஷப்படுத்திருச்சு. ஆனால் இந்த சமயத்தில் வந்து அதாவது கண்டிப்பாக ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்புனால் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஆல்ரெடி இந்த நியூஸ் எல்லாம் வந்து ஃபேக்டரின் ஆகி நிறையவே இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இது கன்ஃபார்ம் ஆனதுனால இப்போ கன்ஃபார்மாக வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் நல்லா வந்திருக்கனால கண்டிப்பாக ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஊர்ஜிதமானதுனால இதுக்கு மேலே ஹையராக போகிறதுக்கான நியூஸஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. அதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துட்டுருக்குறாங்க. அதுதான் வந்து இந்த ஒரு நல்ல நியூஸ் வந்தப்புறமும் யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு காரணம். அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 39 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி 2419 இருக்குது. கோல்டு ஃபியூச்சர் வந்து ஏறக்குறைய ஆல் டைம் ஹையை நெருங்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹையை தாண்டதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்பவே பாசிட்டிவாக வந்தது தான். ஸோ எந்த நியூஸுமே இல்லாமல் ஒரு மாதிரி வாலட்டைலாக இருந்த கோல்டுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் கிடச்சதும் அது நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஓரளவு இன்றைக்கி பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் ட்ரேடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.